அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் போராட்டம். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் எஜுகேஷன் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் கூட்டணி முன்னேற்ற கழகம். கையெழுத்து போட்டா நிதி கொடுப்போம்னு டெல்லியில இருந்து சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சென்னையில கூட்டம் போட, அதையே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் எதிர்நீச்சல் எத்திராசு. கூட்டணியோட ஒற்றுமையை காட்டுற விதமா கட்சி தலைவர்கள் எல்லாம் தலைநகர்ல கூடி பேசுவதா படம் தொடங்குது. யார முந்தியடிச்சு வர வேணாம். இப்பொழுது இந்த கண்டன உரையை விளக்குகின்ற வகையில் கண்டன கோஷங்களை எழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசின் காதுகளில் செவிப்பறை கிழிகின்ற வரையில் நம்முடைய கோஷம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆதிக்க இந்தியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டசபையில எப்படியும் இருக்கலாம், கட்சி மேடையில எப்படியும் பேசலாம், ஆனா கூட்டணி மேடையில கொள்கை தான் பேசுவோம்னு தலைவர்கள் கூடியிருக்காங்க. NEP தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு MOU கையெழுத்து போடுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரு, அவர் ஒரு MOU அமைச்சுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. NEP 2020 நான் கையெழுத்து போடுறேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்க ஒரு MOU அமைச்சுட்டா நீங்க ஒரு MOU கொடுக்குறீங்களே, நீங்க ஒரு விதமான MOU கொடுக்குறீங்களேன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்கார்ந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மும்மொழியை ஏற்காத மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க கூடாது என்று எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குன்னு தெரியல. பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம், இயற்கை பேரழிவு நிதி வழங்காமல் இருப்பது, கல்வி நிதி வழங்காமல் இருப்பது என்று சொல்லி தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம். ஒக்கி புயல் வந்தா பணம் இல்ல, வருதா புயல் வந்தா பயம் இல்ல, தானே புயல் வந்தா பணம் இல்ல, இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல, சென்னை முழுகினா பணம் இல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கை இருந்தாலும் ஒரே கருத்துள்ள கொள்கையும் இருக்குதுன்னு எடுத்துக்காட்டும் விதமா நடக்குது போராட்டம். இன்னும் 50 ஆண்டுகள் நாங்கள் முன்னேறி சென்றிருக்கிறோம். இது எல்லாம் கொடை. பெருந்தலைவர் காமராஜர் முதல் முத்தமிழறிஞர் கலைஞர் வரை உயர்கல்வியும் பள்ளி கல்வித்துறையும் தமிழ்நாட்டிற்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கு சென்றால் எங்க மருத்துவம் பார்க்கலாம் என்றால் தமிழ்நாட்டை கை காட்டுகிறார்கள். எல்லாமே பிளாக்மெயில், எதை பார்த்தாலும் பிளாக்மெயில். நீ UGCல எங்க உறுப்பினரை சேர்த்துக்கிட்டா தான் நான் ஆளுநரை நியமிப்பேன். பல்கலைக்கழகத்தை பூரா காலி பண்ணிட்டாங்க. இந்தி திணிப்பை ஒருபோதும் தமிழகம் ஒப்பாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே மொழிதான் பேச வேண்டும். தமிழ் உன் தாய்மொழியாக இருக்கலாம், ஆனால் நீ இந்தி படிக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நிதி கொடுக்க முடியாது என்று சொன்னார்களே, சமக்கிரா சிக்ஷா அபியான் என்கின்ற பொதுக்கல்வி திட்டத்துக்கு எவ்வளவு வர வேண்டும்? 2401 கோடி ரூபாய் கொடுக்காமல் வைத்திருக்கிறான். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை, அதில் 2118 கோடி ரூபாயை கொடுக்காமல் வைத்திருக்கிறான். சாலை துறைக்கும் பணம் இல்லை, எந்த துறைக்கும் தமிழகத்துக்கு பணம் இல்லை என்று சொல்ல நீ யார் சர்வாதிகாரியா? இந்தியை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி. இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு. ராஜஸ்தான் ராஜஸ்தானி, பீகார் மாநிலத்திற்கு பீகாரி, ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி, உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான். மொத்தத்துல கூட்டணி முன்னேற்ற கழகம் ஒன்னா இருக்க கத்துக்கணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா, நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.